வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் தொடர் சிந்தனை உரை வகுப்பு. வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மன்றத்தின் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவ்வகுப்பில் முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் மகரிஷியின் ஞானக்களஞ்சிய பாடல்களுக்கு தொடர் சிந்தனை உரையாக விளக்கம் அளித்து வருகின்றார். இன்று 24ஆம் பாகம் தொடங்க உள்ளார். ஐயாவுக்கு இந்த மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. காரணம், 3 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு தலைப்புகளில் இந்த மன்றத்திற்கு சிந்தனை உரையாற்றி வருகின்றார். எனவே அவரை பற்றி எல்லோரும் நன்கு அறிந்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். எனவே அறிமுகத்தை தவிர்த்து ஐயாவினுடைய சிந்தனை உரைகளை பற்றிய எனது பொதுவான ஒரு கருத்தை கூறிக்கொண்டு அவரின் சிந்தனை உரையை தொடர்வோம். அதாவது, கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக 300க்கும் அதிகமான சிந்தனை உரைகளை இந்த மன்றத்திற்கு ஐயா பூர்த்தி செய்து விட்டார். பெரும்பாலும் எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனால் அவர் சொன்ன விடயங்கள் எவ்வளவு தூரம் எமது ஞாபகத்தில் உள்ளன என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை பெரும்பாலான விடயங்கள் ஞாபகத்தில் இல்லை, தெரிகிறது. அப்படியாயின் அதை கேட்டதன் பயன் என்ன என்ற கேள்வி எனது மனதில் தோன்றியது. வளத்தையும் பொறுத்து இருந்து கேட்டும் என்ன பலன், அப்படி நாங்கள் அந்த பலன் பார்த்து பழகிட்டோம். அப்படி அந்த கேள்வி வரும்பொழுது அதற்கு பதிலாக கம்பபாரதி இலங்கை ஏராய்ச்சி கூடிய ஒரு கதை ஞாபகம் வந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு ஐயாவின் சிந்தனை தொடரலாம். அதாவது, ஒரு சிறு கைத்தொழிற்சாலை, அங்கு வேலை செய்பவர்களில் வயசு போன பாட்டியும் ஒருவர். ஒரு நாள் அந்த பாட்டி மிகவும் சோர்வாயிருந்தார். அதை கண்ட சூப்பர்வைசர், என்ன பாட்டி இன்றைக்கு கொஞ்சம் சோர்வானவா இருக்கு, வழக்கம் போல உஷாரா இல்லை அப்படி கேட்ட உடனே பாட்டி சொன்னா, எங்களுடைய ஊர் கோயில்ல திருவிழா நடக்குது, அதுல கதா பிரசங்கம், அதாவது ராமாயணத்தை பற்றி 10 நாள் பிரசங்கம், நேற்றைய தான் கடைசி நாள். அப்ப நான் 10 நாள் போனா ராத்திரி கொஞ்சம் லேட்டா போச்சு, அதில் தான் இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லி கதை சொன்னான். அவருக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அந்த பாட்டிக்கு படிப்பறிவு ஒன்றும் இல்லை, விளக்கங்களும் குறைவு, அப்படித்தான் அவர் நினைச்சிருந்தார். அப்போ அவருக்கு ஆச்சரியம். அப்போ கேட்டார், எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுன்னு சொன்னார். அங்கே என்ன சொன்னார்கள்? அதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா. டாம் இரண்டாளார், அதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா. சீதை என்றார், அதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா. அப்ப கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நல்லா இருக்கு அளவுதான் வேண்டிய ஆன்சர். அப்ப அவர் சொன்னார், அங்க சொன்னதுல கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாப்போன்னு சொல்லி அதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா. அப்ப அவர் விடுத்து கேட்க அவர் கடைசியில சொன்னான்னு சொன்னால், சரி நான் சொல்றதை செய், அதை பிறகு நான் உனக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த அதில் இருக்கிற கூடையை எடுத்து கொண்டு வா. ஒரு பழைய கூடை ஒன்று இருந்தது, அதை எடுத்து கொண்டு வா. அந்த கூடையில அந்த கிணத்துலவே தண்ணி அள்ளி கொண்டு வந்து, இதுக்கு ஒரு தொட்டி இருக்கா, தொட்டியில வாத்து நுழைய. அப்ப அவர் சொன்னார், அதுக்கு தண்ணி இந்த தங்காதே, தண்ணி ஊத்துண்டு போவோம்னு சொல்லி. அவர் சொன்னா, இல்லை நான் சொல்றதை செய். சரி, அவர் போய் தண்ணி அள்ளி கொண்டு வர, தண்ணியெல்லாம் ஊத்துன்றோம். இப்படி 4-5 தரம் போயிட்டு வந்து கலைக்கு போனார் அவர். அப்ப திருப்பி கிளம்பிட்ட கிட்ட தண்ணியல் இப்போ வாரத்துல ஒரு பயன் ஒன்றும் இல்லை போல தெரியுது, எந்த தண்ணியல் அப்படின்னா, சரி இங்க வா, அந்த கூடையை எடுத்து கொண்டு வா. இந்த கூடையை பார், நீ அதாவது ஆரம்பிக்கும் தொடங்கும் முன்பு அந்த கூடையில மண்ணும் சேரும் ஊத்தியா இருந்தது. இப்ப கூடைய பேர் எவ்வளவு தெளிவாக எல்லாம் கழுவப்பட்டு தெளிவாக இருக்குன்னு சொல்லி. தண்ணி அங்க தங்காவிட்டாலும் அந்த கூடையை சுத்தம் செய்திருக்கு. அப்படி மனம், அதே போலதான் இந்த சிந்தனை கேட்க எங்களுடைய மனம் சுத்தமாகும் அப்படி சொல்லிச்சுது. அதுதான் அப்போது நான் யோசிச்சேன்னு சொன்னால், ஐயாவினுடைய சிந்தனை உரை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. அதாவது அதை கேட்க எங்களுடைய உள்ளம் சுத்தமாகும், இன்பம் உண்டாகும். அதுதான் சுருக்கம். எனவே ஐயாவினுடைய சிந்தனை உரைகள் நாம் இருந்ததோ இல்லையோ, அதை தொடர்ந்து செவிமடுத்து கேட்போர் மனங்களில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை. வேதாத்திய தத்துவங்களை அலசி ஆராய்ந்து தனது நீண்டகால அனுபவங்களுடன் சேர்த்து
எளிமையாகவும் தெளிவாகவும் தேவை ஏற்படும் இடங்களில் நகைச்சுவையாகவும் சொல்லும் விதம் அற்புதம். எனவே அவரின் சிந்தனை உரைகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுவோம். இப்போ சிந்தனை உரை வகுப்பு 24 தொடங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே 24வது அங்கத்தில் மேலும் சில கவிகளின் விளக்கத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அகத்தவத்தால் நலம் காண்போம் என்ற தலைப்பிலே உள்ள கவி. அகத்தவத்தால் நலம் காண்போம். மலை மீது சிற்றருவி என தோன்றி மண் மீது விரைவாய் பாய்ந்து மாபெரிய ஆறாகி ஓடுகின்ற நீர்வளத்தை சிதறிடாமல் நிலையாக நிறுத்துவதற்கு அணை கட்டி பிறகு அந்த நீரை நெல் முதலாம் உணவு மணி நிலங்களிலே விளைவதற்கும் குடிநீருக்கும் விலையில்லா இயற்கை வள செல்லுமாக மாற்றுகின்றோம். அதனை போன்று விந்தை மிகும் பேராற்றலுள்ள அறிவை கலையான ஆன்மீக நெறி என்ற அணைக்கட்டாய் கட்டி காத்து கருத்துடனே வாழ்க்கை துறை அத்தனைக்கும் பயன்படுத்தி நலம் பெறுவோம். அகத்தவம், அதனால் பெறக்கூடிய நலம், உடல் நலம், மனநலம், நட்பு நலம், கருமைய நலம், இறை உணர்வு. இந்த 5 படித்தளங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய உயர்படிகள். இவற்றை நல்கக்கூடியது உள்நோக்கு பயிற்சியாகிய அகத்தவமும் அகத்தாய்வும். மலை மீது சிற்றருவி என தோன்றி கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகங்களாகி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும். இப்படி தொடர்ந்து போகின்ற மேகங்கள் திணிவு பெற்று கனத்த கரு மேகங்களாக மாறும். நாம் பொதுவாக மேகம் என்று ஒற்றை சொல்லால் குறிப்பிட்டாலும் வெண்மேகங்கள் அதுதான் நீரிலிருந்து வெளிப்படுகின்ற முதல் மேக நிலை. அது திணிவு பெற பெற நீல மேகங்களாக மாறி மேலும் திணிவு பெறுகின்ற போது கரு மேகங்களாக மாறி மேலும் திணிவு பெறுகின்ற போதுதான் கனத்த கரு மேகங்களாக பூமியின் தரை பகுதிக்கு நெருங்கி இருக்கும். வெண்மேகங்கள் எல்லாம் புறவெளியில் பூமியின் இன்னும் உயரத்துல தான் இருக்கும். பூமிக்கு அருகே இருப்பது கனத்த கருமேகங்கள். இவை மழை நீராக ஆங்காங்கே பெய்தாலும் மலை மீது பெய்கின்ற மழை அது அங்கே இருந்து அருவி என்ற நிலையிலே நீர்வீழ்ச்சியாக
உயரத்திலிருந்து கீழே பயணித்து பிறகு அது ஆறு, ஓடை, வாய்க்கால் என்று பல நிலைகளை கடந்து இறுதியாக எங்கே இருந்து தன் பயணத்தை துவங்கியதோ அதே இடத்திற்கு சென்று அடைந்த பிறகு அந்த நீரின் ஓட்டம் நின்று போகிறது. அது வரைக்கும் நீரின் ஓட்டம் நிற்பது இல்லை. அதே போலத்தான் அறிவின் பயணமும் மனிதன் வரைக்கும் தன்மாற்றம் அடைந்து வந்திருந்தாலும் மீண்டும் அது தன் மூலமாகிய இறைநிலையை அடைகின்ற வரைக்கும் இந்த அறிவின் பயணம் ஓய்வது இல்லை. அதனால் இந்த மனம் என்ற இயக்கம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அதை தீயதாக சைத்தான், சாத்தான், மாடு என்றெல்லாம் அதை குறை சொன்னாலும் அந்த மனதின் தாக்கத்தை, அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கின்ற போதுதான் மனம் தேடுகின்ற இன்பம் சிற்றின்பங்கள் அல்ல, அது நாடுவது பேரின்பம். மனம் தன் மூலமாகிய அறிவை தேடியே ஓடுகிறது. அதனால்தான் இந்த புலன் வயப்பட்ட, பொருள் வயப்பட்ட, உடல் வயப்பட்ட எந்த சுகபோகங்களிலேயும் மனம் தற்காலிகமாகத்தான் இன்பம் அடையுமே தவிர அது நிரந்தர இன்பத்தை அடைவது இல்லை. அந்த நிலை சலிப்பாக, வெறுப்பாக மாறும். காரணம் என்ன என்றால் அது தேடுகின்ற இன்பம் தெய்வீகம். நாம் காட்டுகின்ற இன்பத்திற்கான பொருட்கள் எல்லாமே தற்காலிகமானவை. அதனால் அது நிறைவு பெறுவது இல்லை. எனவே எப்படி மழை நீர் பிறந்த இடத்திற்கு வருகின்ற வரைக்கும் அதனின் ஓட்டம் நிற்பது இல்லையோ, அதே போல இறைநிலையிலிருந்து புறப்பட்ட அறிவின் பயணம் மனமாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் மீண்டும் அது தன் மூலத்தை அடைகின்ற வரைக்கும் இந்த அறிவின் ஓட்டம் நிற்பது இல்லை. மலை மீது சிற்றறிவு என தோன்றி மண் மீது விரைவாய் பாய்ந்து, இப்போ கங்கை, காவிரி, பிரம்மபுத்திரா என்று வற்றாத ஜீவநதிகள் சொல்கிறோமே, அப்ப தொடர்ந்து நீர் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல இந்த உலக இயக்கமும் அது வற்றுவதே கிடையாது. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தேவையான ஆற்றல், அந்த சுத்த வெளியே இறை துகளாகி இந்த பிரபஞ்சத்திற்குள் விண்ணுக்கு ஆற்றலாக அளித்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த இயக்கங்கள் ஓய்வதே இல்லை. மண் மீது விரைவாய் பாய்ந்து மாபெரிய ஆறாகி, கங்கையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு அகலம். ஒவ்வொரு அந்த மழைக்காலம் வருகின்ற போது பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் சொல்லுவாங்க, அது மற்ற காலங்களிலெல்லாம் கங்கையை கடப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அதில் லாரி தவிர காரு, ஜீப்பு எல்லாமே போகலாம். மனிதர்கள் நடந்து போகிறவங்களும் போவாங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நீரின் அசைவுக்கு ஏற்ப ததும்பும் இல்லையா, கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். அது கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்கும். இப்போ எவ்வளவு அகலம் உள்ளது கங்கை நீர் பாருங்க. பிரம்மபுத்திரா சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி மாபெரிய ஆறாகி ஓடுகின்ற நீர்வளத்தை சிதறிடாமல், சரி அளப்பரிய நீர் என்ன பயன்? ஒவ்வொரு பருவத்திலேயும்
பருவமழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது. அது சேமிக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படவில்லை என்றால் தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்க முடியாது இல்லையா? அப்ப அதற்காகத்தான் இறைவனுடைய அறிவு நமக்குள்ள எழுச்சி பெற்று 2 மலைகளுக்கு இடையே ஒரு அணை கட்டி வருகின்ற வெள்ளத்தை தேக்கி வைத்து அந்த பருவம் கடந்த காலங்களிலே விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வாழ்க்கை தேவைகளுக்கும் பயன்கொள்கின்றோம். மாபெரிய ஆறாகி ஓடுகின்ற நீர்வளத்தை சிதறிடாமல் வீணாக்காமல் நிலையாக நிறுத்துவதற்கு அணை கட்டி பிறகு அந்த நீரை நெல் முதலாம் உணவு மணி நிலங்களிலே விளைவதற்கும் குடிநீருக்கும் விலையில்லா இயற்கை வள செல்லுமாக மாற்றுகின்றோம். நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி நீரை பற்றி நீரின் பயன்பாட்டை அதனுடைய பூர்வீகத்தை குறிப்பிடுகின்ற போது 2 மகான்கள் தான் இந்த இயற்கை ரகசியத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். முதலாம் அவர் வள்ளுவ பெருந்தகை, 2வது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். 10 குறட்பாக்கள் வான் சிறப்பு அதிகாரத்துல எந்த குறட்பாவிலையும் பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை. மகர்ஷி அவர்களும் இன்னொரு கவியில ஊற்று நீரை மறந்திடுவோம், மலைகள் தம்மை உட்குடைந்து அணைகள் கட்டி தேக்கிடுவோம் என்று இதே கருத்தை இன்னொரு கவியில சொல்லுவார். ஏன் பூமிக்கு கீழே இருக்கின்ற ஊற்று நீரை வள்ளுவ பெருந்தகையும் மகர்ஷி அவர்களும் பேசவில்லை என்றால், இப்போ குளோபல் வார்மிங் சொல்றோம் பாருங்க, புவி வெப்பம் மயமாதல், இதற்கு காரணமே ஊற்று நீரை உறிஞ்செடுப்பதுதான். இதை பற்றிய அறிவு மக்கள் மத்தியிலும் கிடையாது, ஆளுகின்ற அரசுக்கும் கிடையாது. ஏன் என்றால் இந்த ஊற்று நீர்கள் எல்லாமே கடல் நீர் தான். அந்த பாறைகளுக்கு இடையிலே ஊடுருவி அங்கங்கே ஊற்றுகளாக அமைந்திருக்கும். பூமியின் மையத்தில் இருக்கின்ற அந்த அட்டாமிக் ஃபிஷன் சொல்கிறோமோ, அணுச்சிதைவு, அதில் ஏற்படுகின்ற அபரிமிதமான வெப்பம், இதவற்றை மிதப்படுத்துவது நீர் ஊற்றுகளே. அப்படி மிதப்படுத்தி மேலே வருகின்ற போதுதான் பயிர்கள் வாழ்வதற்கு அந்த வெப்ப சக்தி உறுதுணையாக இருக்கும். வெப்பம் இல்லை என்றால் என்ன சொல்வோம், அந்த ஸ்ப்ரூட்டிங்க விதை முளைத்தல் நடக்காதுங்க. வெறும் நீர் மட்டுமே தந்தால் விதை முளைக்காது. நீரும் வெப்பமும் சேர்ந்தால்தான் உயிர் தழைக்கும். அதனால் நாம் நீர் கொடுத்துடுறோம். வெப்பம் கீழிருந்து வருவதுதான் நிரந்தரமானது, 24 மணி நேரம் இருக்கும். சூரிய வெப்பம் அதுக்கு போதாது. அதனால் அந்த வெப்பத்தை மிதப்படுத்தவில்லை என்றால், ஊற்று நீரை அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் ஊற்றுகள் வற்றி போயிடும். அப்ப மையத்தில் இருக்கின்ற வெப்பம் அப்படியே நேரடியாக மேலே வரும். தென்னை மரங்களே கருகி போனதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மழை பெய்யாத காரணத்தினால மட்டும் அல்ல, பூமிக்கு அடியிலேயும் நீர் வளம் இல்லை, நீர் பசை கூட கிடையாது. தென்னை மரங்களே மட்டையெல்லாம் உதிர்த்து கருத்து போன மொட்டை மரங்களாக பார்த்து நொந்திருக்கிறோம். ஸோ இந்த அறிவு விஞ்ஞானத்துல நிற்கிறதை தவிர பரவலாக வரல. ஆனா விஞ்ஞானம் கண்டெடுப்பதற்கு முன்பே கண்டவர் வள்ளுவ பெருந்தகை. அதே கருத்தை வழிமொழிந்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே ஊற்று நீரை பயன்படுத்தாமல் மழை நீரை அணை கட்டி சேமித்து பயன்படுத்துவது என்பதைத்தான் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
அப்படி மாபெரிய ஆறாகி ஓடுகின்ற நீர்வளத்தை சிதறிடாமல் நிலையாக நிறுத்துவதற்கு அணை கட்டி பிறகு அந்த நீரை நெல் முதலாம் உணவு மணி நிலங்களிலே விளைவதற்கும் குடிநீருக்கும் விலையில்லா இயற்கை வள செல்வமாக மாற்றுகின்றோம். விலை இல்லாத இயற்கை வளமா? எல்லாமே காசு கொடுத்து தானே வாங்குறோம். பைபிளிலே ஒரு வசனம் உண்டு, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். எதை நாம் காசு கொடுத்து வாங்கினோம்? பூமியில் மேல உள்ள அந்த வளங்கள் தானே நமக்கு வாழ்க்கை வசதிகள், உணவு, நீர் எல்லாமே. இந்த பூமி நம்மிடத்துல எதை வாங்கி கொண்டு தந்தது? மேகத்தால் மழை பொழியும், மேகத்துக்கு லாபம் என்ன? அப்ப இயற்கை எல்லாவற்றையும் அழிக்கிறது, இயற்கைக்கு என்ன லாபம்? சிந்தித்து பார்க்கலையே நான். அதனால் எல்லா இயற்கை வளங்களும் இலவசமாகத்தான் கிடைக்கின்றன. பிறகு ஏன் ஒரு விலை வைக்கிறோம் என்றால், உழைப்பின்றி எதுவுமே உருவாகாது. பூமிக்கு உள்ள இருக்கிறது வளங்கள். அதை கண்டெடுத்து தோண்டி வெளிப்படுத்தி பயன்படுத்தினால்தானே வாழ்க்கை வளம் பெறும். அப்ப உழைப்பு இல்லாமல் வளம் சேராது. அப்ப பிறகு இயேசுபிரான் ஏன் இலவசமாக பெற்றீர்கள் சொன்னார் என்றால், இன்னொரு நுட்பமான கருத்து. இயற்கை தந்த வளங்கள் இரண்டு வகை. ஒன்று நேச்சுரல் ரிசோர்சஸ், இன்னொன்று ஹியூமன் ரிசோர்சஸ். இரண்டுமே இயற்கை தந்த கொடை தானே. இப்ப நான் பூமிக்குள்ள போய் உழைத்து வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால், எனது அறிவு மாற்றம் இறைவன் தந்தது தானே. அதை வைத்துத்தான் இதை பயன்படுத்தினேன். அப்ப இந்த அறிவு வந்து விட்டது என்றால் பணம் என்பது தேவையில்லாததாகிவிடும். பணம் தேவையில்லை என்றால் போராட்டமே இல்லை. திருட்டு, கொள்ளை, லஞ்சம், ஊழல் எதுவுமே இருக்காது. வந்தன பணத்தினால் வாழ்க்கை தொல்லைகள் என்பார் மகர்ஷி. அதனால் இந்த இயற்கை எல்லாம் இலவசமாகத்தான் தந்திருக்கிறது. அதை வாழ்க்கை வளங்களாக மாற்றுகின்ற உழைப்பு, அறிவின் உழைப்பு, உடல் கருவிகளின் உழைப்பு, இதுவும் இறைவன் இலவசமாக தந்ததுதான். எனவே விலையில்லா இயற்கை வள செல்வமாக மாற்றுகின்றோம். அதனை போன்று விந்தை மிகும் பேராற்றல் உள்ள அறிவை, ஆர்ப்பெருத்து வந்த பெருவெல்லம், அதே போல இந்த பூமியின் ஆற்றல் எவ்வளவுங்க? இந்த பூமியின் ஆற்றல் எவ்வளவு? இந்த பூமியை தாங்கி இருக்கின்ற சூரிய குடும்பத்தின் ஆற்றல் எவ்வளவு? அதே போல் இந்த பிரபஞ்ச ஆற்றல், ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்தும் வருகின்ற அலைவீச்சு எல்லாம் எவ்வளவு அளப்பரிய ரிசர்வாயர் இல்லையா? எப்படி மாபெரிய ஆறாகி மழை நீர் ஓடுகிறதோ, அதே போல இறைத்துகளின் ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாபெரும் ஆற்றலாக வற்றாத ஜீவகாந்த வான்காந்த ஆற்றலாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஆற்று வெள்ளத்தில் சிக்கினால் நாம் மிச்சமாக முடியாது, அதே போல அவ்வளவு பெரிய பிரபஞ்ச ஆற்றலை நம்மால் தாங்க முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? எப்படி அணை கட்டி பிறகு மதகுகள் மூலமாக நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி பயன் கொள்கின்றோமோ, அதே போல அந்த ஆற்றலை இயற்கை வற்றாத பெருநதியாகவும் வைத்திருக்கிறது. அது நாம மதகுக்கு கட்டுவது போல இல்லை. ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளும்
உயிருக்குள்ளும் ஜீவனுக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் எங்கெங்க எது எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதுவே நிச்சயித்து வைத்திருக்கிறது. இத நம்ம உடலிலே ஒப்பிட்டு பாருங்க. இருதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற ரத்தம் அதுவே கண் நரம்புகள் ஓடுகிற போது எவ்வளவு மிக நுண்ணிய குழாய்கள் அதன் மூலமாக ஓடி கண்ணுக்கு ஆற்றலை தருகிறது. இதே போலத்தான் எப்படி நமது உடலிலே இரத்த குழாய் என்று ஒன்றாக பேசினாலும் அது இடத்துக்கு தகுந்தாற் போல சிறு குழாய்களோ பெரிய குழாயோ அதுக்கிடையில் சில அளவு பேதங்களிலேயோ இருக்கிறதோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் எங்கெங்கு எவ்வளவு தேவையோ அதை அழைத்துக் கொண்டிருக்கும். இதை எப்படி பெருக்கிக் கொள்வது? என்ன சொல்லுவோம், கொழுப்பு ஏறி போச்சு, ரத்த குழாயில அடப்பு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றோம்? ஒரு ஸ்டண்ட், ஒரு லூப் லைன் போட்டு அந்த ரத்தத்தை, அந்த ஓட்டத்தை குறைபடாமல் நடத்திக்கிறோம். அதே போல நமக்கென்று வரக்கூடிய அளவு ஒரு குறிப்பிட்டது என்றாலும் கூட தவத்தின் மூலமாக, மன ஒடுக்கத்தின் மூலமாக அந்த ஆற்றலினுடைய அளவை கூட்டிக் கொள்ள முடியும். அப்போ நமக்குள் இருக்கின்ற உடல், உயிர், மனம், அறிவு, உடலும் உயிர் சக்தி செலவாகும், மனதிலே உயிர் சக்தி செலவாகும். அப்ப மனம் ஒடுங்கினால் செலவு குறைகிறது. மனம் பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டால் வரவு பெருகுகிறது. அப்ப செலவும் குறைந்து வரவும் பெருகினால் நம்மிலே இருப்பு அதிகமாகும். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, தங்கி தழைத்து ஓங்கி தனை வெவ்வேறாய் காட்டி பொங்கி ததும்பும் இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப அந்த இன்ப ஊற்றை அடைத்திருக்கிறது இல்லையா நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை. அந்த இன்ப ஊற்றை அடைத்திருக்கிறது. இந்த மும்மலங்களை எந்த அளவுக்கு நீக்கி விடுகின்றோமோ அந்த அளவுக்கு அடைப்பு நீங்கி விடுகிறது, ஊற்று பெருக்கெடுக்கும். அப்படி வற்றாத ஜீவநதியாக ஒவ்வொருவருமே மாற முடியும் என்பதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் ஆசிரியர் பயிற்சியின் போது இறுதி நிகழ்வாக அவருடைய ஆற்றலை, தவ ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் நமக்கு அளிப்பார். கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பார்கள் அந்த அருளரங்கத்தில். கடைசியில் இருக்கின்ற அன்பர் தாண்டி போகும் அவருடைய கையிலிருந்து வரக்கூடிய அலைகள். சரி, கையிலிருந்து மட்டும்தான் வருமா? உடலில் மற்ற பாகங்களிலே அலை வராதா என்றால் அவருடைய உடலே ஆற்றல் களமாக மாறும். எல்லா பக்கத்திலும் அலை வீசும். மெல்லிய தென்றல் போன்ற நுண்ணிய அலைகள். அதெல்லாம் நேரில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றது பெரும்பாக்கியம்தான். அப்படி ஒரு அற்புதமான ஆற்றை, தெய்வீகத்தை நம்மிலே இணைத்து விடுவார். அதை பெற்றதனால் தான் நாம் அருள் நிதியாக மாறுகிறோம். அரூபமான இறையாற்றலை நமக்குள்ளேயே நிதியாக பெற்ற பேரு அதான் அருள் நிதி என்று. அப்படி விலையில்லா இயற்கை வள செல்வமாக மாற்றுகின்றோம். அதனை போன்றே விந்தை மிகும் பேராற்றலுள்ள அறிவை கலையான ஆன்மீக நெறி என்ற அணைக்கட்டால், ஆன்மீகம் என்றொரு அறம் சார்ந்த வாழ்க்கை கலை, இந்த மனவள கலை என்ற அறம் சார்ந்த ஆன்மீக கலை, இதனால் நெறி என்ற அணைக்கட்டாய் கட்டி காத்து, அறநெறி ஒரு அணைக்கட்டு,
எப்படிப்பட்ட அணைக்கட்டு என்றால் அரண் வலியுறுத்தல் என்பார் வள்ளுவ பெருந்தகை. அரண் இப்போ மனை என்று சொல்கின்றோம், வீடுகளை மனை என்று சொல்கின்றோம். மன்னர்கள் தங்குகின்ற மாளிகை அதை அரண்மனை என்று சொல்கின்றோம். இப்ப மனைக்கும் அரண்மனைக்கும் என்ன பேதம்? அளவிலே பெரியது என்பது மட்டுமல்ல, இந்த மனைக்கு பாதுகாப்பு குறைவு, அரண்மனைக்கு பாதுகாப்பு மிக அதிகம். மிக பெரிய அகழி, அது நிறைய நீர் உள்ள முதலைகள், அந்த வாசல் கதவு அடைக்கப்பட்டு இருக்கும், தேவைக்கு மட்டுமே திறக்கப்படும், யாரும் உள்ள போக முடியாது. அப்ப சகல பாதுகாப்புக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு மனை அரண்மனை. அதே போல அரண் என்ற அறநெறியிலே நம்ம இணைத்து கொண்டோம் என்றால் அதுவே சகல பாதுகாப்புமாக அமையும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நேரப்பெற. ஒரு மனிதன் ஆத்மாவிலே மன சிந்தனையிலே தூய்மை பெற்று விட்டார் என்றால் வேறு எந்த பாதுகாப்பும் அவருக்கு தேவையில்லை. அந்த அறமே அவரை காக்கின்ற அரணாக இருக்கும். அதனால்தான் அரண் வலியுறுத்தல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி விந்தை மிகும் பேராற்றலான அறிவை கலையான ஆன்மீக நெறி என்ற அணைக்கட்டாய் கட்டி காத்து கருத்துடனே வாழ்க்கை துறை அத்தனைக்கும் பயன்படுத்தி நலம் பெறுவோம். அந்த அறநெறி என்ற வாழ்க்கை ஒழுக்கம், கடமை, ஈகை, இது எல்லா மக்களிடத்திலையும் பின்பற்றப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் இன்னும் 800 கோடி மக்கள் இருந்தாலும் என்ன வளம் குறைய முடியும் நினைக்கிறோம்? எல்லாம் தேவைக்கு மேல்தான் இருக்கும். ஏனென்றால் ஒன்று தோன்றுகின்ற போதே பிறந்ததற்கான வளங்கள் பெற்றதிலேயே நிறைந்திருக்கும். இப்போ சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் பிறந்தது. எண்ணற்ற இறைத்துகள்களுக்கான ஆற்றலை சுத்தவெளியை தந்துகிட்டு இருக்குல்ல. இதே போல எந்த ஒன்றிலே இருந்து ஒரு இயக்கம் பிறக்கிறதோ அந்த மூலத்திலேயே அனைத்து ஆற்றல்களும் அடங்கியிருக்கும். இதுதான் இயற்கை நீதி, இயற்கை விதி. எனவே நாம் ஒன்றை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் சித்தர்கள் வாழ்ந்து காட்டுகின்ற உதாரணம், உண்மை, நிரூபணம். எனவே இதை மறந்துவிட்டு புலன் வழி வாழ்க்கை வந்ததனால்தான் ஆணவம், கண்மம், மாயை, இதுல சிக்கிய வாழ்க்கையிலே சிக்கல் தான் பெருகுமே அன்றி குறைவதற்கு வாய்ப்பு ஏதுங்க. எனவே அத்தனை துறைகளிலும் இந்த அறம் என்ற அணைக்கட்டுக்குள்ளாக அத்தனை துறைகளையும் பயன்படுத்தினோம் என்றால் எந்த இடத்திலே எந்த விதத்திலேயும் யாருக்கும் அணுவளவும் துன்பம் வராது என்பதுதான் தெய்வம் தந்த வாழ்க்கை. இதை மறந்து போனதனால் நாம் பெற்ற குறைபாடுகள் தானே தவிர இறைவன் நம்மை வஞ்சிப்பதும் இல்லை, தண்டிப்பதும் இல்லை. இன்ப ஊற்றாய் நிறைந்து அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துக்குள்ளும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அது எல்லோருக்குள்ளும் இன்ப ஊற்றாக நிறைவதற்குத்தான் தயாராக இருக்கிறதே தவிர நாம் மனதை அடைத்து வைத்து விட்டால் ஆணவம் கண்மத்திலேயே மூழ்கி போனோம் என்று சொன்னால் அந்த இன்ப ஊற்று அடைப்பட்டல்ல கிடக்கும். பிறகு எப்படி முழு பலன் நமக்கு கிடைக்கும்? அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், நலத்தின் கண் நாரின்மை தோன்றேன். அந்த இன்ப ஊற்று நிறைந்திருக்கிறது, வருவதற்கு தயாராக இருக்கிறது, அதிலே அடைபட்டிருக்கிறது, குறைபடுகிறது என்று சொன்னார். காரணம் என்ன? அவனை குலத்தின் கண் ஐயப்படும். உன் வினை மட்டுமல்ல, முன்வினையும் காரணம்.
அவனுடைய பரம்பரையை காரணம் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர். எனவே இன்ப ஊற்று நமக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது. பெற்றுக்கொள்கின்ற விதத்திலே நாம் இல்லை என்பது துர்பாக்கியம் தானே. அதனால் இதை நிறைவாக பெறுவதற்கான வழிவகைகளை திறந்து வைப்பதுதான். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்றார் கவிஞர் வாலி. அப்ப மனம் திறந்தால் இறைவனின் இன்ப ஊற்று பெருக்கெடுக்கும். இப்ப மனதிலே உழையலாம், மற்றெங்கே தேடுவீர். அடுத்த கவி. அறிவின் 3 நிலை, அறிவின் 4 நிலைகள் என்ற 2 தலைப்புகளிலே, ஒன்று 2 வரி கவி, இன்னொன்று 8 வரி கவி. அறிவின் 3 நிலை. காமதேனு என்பதுவும் கற்பகம் சிந்தாமணியும் நாம விளக்கம் காணில் நமதறிவின் 3 நிலை. இந்த புராண கதைகளிலே காமதேனு, நந்தினி என்று 2 சொற்கள் உண்டு. இரண்டுமே பசுதான். இங்கே ராமாயணத்துல கௌசிகன், விஸ்வாமித்திரர், அவர் கௌசிக மன்னனாக இருந்த போது வசிஷ்டர் வைத்திருந்த பசு நந்தினி. அதே போல இந்த லோகத்துல காமதேனு இருக்கும் சொல்லுவார்கள். இது என்ன நாம புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், கேட்டதெல்லாம் கொடுக்கும் என்று நினைக்கிறோம். உண்மை அப்படி அல்ல. கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் காமதேனு. கேட்பதெல்லாம் தருவதில்லை, கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்போ காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று 3 நிலையை சொல்வார்கள். இந்த 3ம் அறிவின் நிலைகள். எப்படி என்றால், இப்ப காமதேனு, காமம் என்றால் ஆசைகள், தேனு என்றால் ஆசைகளை உற்பத்தி செய்வது அல்லது ஆசைகளை தருவது. ஆசை பட்டதை தருவதில்லை, ஆசைகளையே தருவது. அப்ப இந்த காமதேனு, நந்தினி என்ற இச்சை பசு, ஆசைகளை உற்பத்தி செய்கின்ற பசு. இப்ப சாதாரண மனிதன் எத்தனை உயர்ந்த பதவிகளை அடைந்தாலும் 5 வருஷம் ஆண்டுட்டானுங்க, ஒரு 5 நாள் பொறுக்க முடியல பாருங்க. அதுக்குள்ள நீட் தேர்வுக்கு போராட்டம் ஆரம்பிச்சாங்க பாருங்க. எங்கே நிறைந்தது அதிகார வெறி? சரி, எத்தனை லட்சம் கோடி சொத்து, இனிமேல் திருட மாட்டேன்னு நினைக்க முடியுதா? சொல்ல முடியுதா? செய்யாமல் இருக்க முடியுதா? புலன் இன்பங்கள் இப்படி எதிலையுமே நிறை பெறுவது இல்லை. கேட்டுக்கொண்டே இருக்கின்ற மனம் காமதேனு. இச்சைகளை பிரசவித்துக் கொண்டே இருக்கின்ற காமதேனு. இது சாதாரண மனநிலை, சாதாரண மனிதன். வாழ்க்கையை பற்றி எந்த சிந்தனையும் தேடலும் இல்லாத ஜந்துக்கள். இதுக்கு 6 அறிவு கிடையாதுங்க, 5 அறிவு தான். 6 அறிவு இருந்திருந்தா கொஞ்சமாவது யோசிச்சிருப்பான். முதல் கையெழுத்து நீட் தேர்வுன்னு சொன்னான், சரி பரவாயில்ல, 5 வருஷமாச்சு செய்யல. அடுத்த 5வது நாளே கேட்கிறமே, எல்லாம் சிரிக்க மாட்டாங்களான்னு யோசிக்க மாட்டானா? அப்ப என்ன அர்த்தம்? அடிமுட்டால் சொன்னா கூட சின்னது, வடிகட்டின முட்டால் சொன்னா கூட சின்னது. இது ஒரு 5 அறிவு ஜீவன் சொன்னா பொருத்தமா இருக்கும். அட்டை போல 5 அறிவு ஜீவன்கள். அட்டைக்கு 5 அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன், 3 அறிவு தானே. இது போல ஒரு ஜீவன் மனசு வடிவில். இதெல்லாம் காமதேனு. சரி, இருந்து வாழ்க்கையை சிந்திக்கின்றோம். எவ்வளவு வேணும்? ஏகப்பட்டது இருக்கு.
அரைக்கிறதுக்கு மேல ஒரு வாய் சாப்பிட்டாலும் அஜீரணம், வயிற்று வலி, வாந்தி, பேதி. எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் 3 ஏக்கர் கட்டிருக்கிற ஒருத்தர் 50 ஏக்கர் கட்டிச்சிருக்கிறார். நின்னா 2க்கு 2, படுத்தா 6க்கு 2. இதுக்கு மேல பூமி அளக்க முடியாது. அப்ப இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா? என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். அவ்வளவுதான். டிராமா. இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம். நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். அவங்கவுங்கள நடிகரை நினைக்கிறோம், அடுத்தவங்கள வேடிக்கை பார்க்கிறோம். இவ்வளவுதான வாழ்க்கை. அப்ப இதுக்கு எவ்வளவு வேணும், என்ன வேணும், எப்ப வேணும், எதுக்கு வேணும், ஏன் வேணும்? சிந்தித்து பாருங்களேன். மிக குறைவாகத்தான் இருக்கும். என் தேவை என்ன என்று நமக்குள் சுருங்கினாலே தேவைகள் சுருங்கி போகும், ஆசைகள் சுருங்கி போகும். வெளியே பார்த்து அவங்க மாதிரி இவங்க மாதிரி, பக்கத்து வீடு, ஏத்து வீடு, அமெரிக்கா மாதிரி, ஜப்பான் மாதிரின்னு சொன்னா காமதேனு விரிந்து கொண்டே போகும். முடிவு எங்க? இத்தனையும் அனுபவித்து முடிப்பதற்கு ஆயுள் போதாது இல்லையா? இப்ப இத்தனை லட்சம் சொத்து வச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் 500 ரூபாய் நோட்டா மாத்தி இதெல்லாம் எண்ணி சொல்லுன்னு உட்காரச்சிட்டீங்கன்னா அது எண்ணி முடிக்கிறதுக்கு சேர்த்து போயிடுவான். அவ்வளவு சொத்து வச்சிருக்கிறான் ஒரு மந்திரியும், அது எண்ணி முடிக்கிறதுக்குள்ள சேர்த்து போயிடுவான். எதுக்கு இது? எதுக்கு இது? அப்ப வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்தாலே தேவைகள் சுருங்கி போகும். தேவைகள் சுருங்கி போனால் மன இறுக்கமும் உடல் சோர்வும் இல்லாமல் போகும். மிச்சம் என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த மனதில இருந்து காமமும் காசு ஆசையும் நீங்கிவிட்டால் அங்க என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நமக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை அடைப்பது எது என்றால் காமமும் காசு ஆசையும். இப்ப இந்த ரெண்டிலும் நிறைய பெற்று விட்டோம் என்று சொன்னால் ஈஸ்வர பிரேமையே நம்முள் மிச்சம். அப்ப அந்த இறை இன்பத்தை துய்ப்பதில் மனமும் நிறைய பெற்றுவிடும். அதுக்கான ரொம்ப அழகா சொல்வார், கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும். அற்புதமான 4 வரிகள். இந்த காமதேனு என்ற ஆசை பசு, இது ஏன் எதற்கு என்ற கேள்வி வரும்போது பதில் எங்க கிடைக்கும்? இன்னொரு மந்திரி கிட்ட இருந்து கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப யார்கிட்ட கேட்டா கிடைக்கும்? யார் வாழ்க்கை கற்று தெளிந்தார்களோ அந்த குருவிடத்திலே கேட்டாதான் தெளிந்த விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கம் பெற்றால் வாழ்க்கை தெளிவாகும். அப்போ ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அதனால் சான்றோர்களை துணை கொள்கின்ற போது தேவைகள் சுருங்கி போகும். அந்த தெய்வீகத்தை துய்த்து பழகிவிட்டால் மனவிரதியும் கேட்பது இல்லை. எனவே கேள்வி வரும் போது பதில் கிடைக்கின்ற இடம் தீட்டா டெல்டா அலைவேகம், மனம் ஒடுங்கிய நிலை, மனம் இறைவனோடு கலந்த நிலை. அந்த தீட்டா டெல்டான்னு சொல்லக்கூடிய 7 அலைச்சூழலுக்கு கீழே போகின்ற போது வாழ்க்கையை பற்றியோ இயற்கை பற்றியோ இறைவனை பற்றியோ எந்த கேள்வி எழுந்தாலும்
பதில் அகக்காட்சியாகவே விளங்கி வைத்துவிடும். அந்த நிலையில இதுவரைக்கும் காமதேனு என்ற ஆசை பசுவாக இருந்ததே, அதை கொண்டா இதை கொண்டா, இன்னும் வேணும்னு அழுது அடம்பிடிச்சிட்டு இருந்ததே, இந்த மனம் என்ன வேணும் சொல்லு, நீ எது கேட்டாலும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது, எது கேட்டாலும் கிடைக்கும். இப்ப இதுவரைக்கும் அரித்து கொண்டே இருந்த மனம் இப்ப என்ன சொல்லுது என்றால், நான் எங்க இருக்கேன், பேரின்பம். நீ சொல்லுகின்ற அனைத்தும் சிற்றின்பங்கள், ஆல் டெம்பரரி அண்ட் லிமிட்டெட். நான் இருக்கிறது அன்லிமிட்டெட் அண்ட் எனார்மஸ் ரிசர்வாயர். எனக்கு என்ன வேணும்? எனவே கேட்க நினைக்காத மனம். அப்ப இந்த பக்குவத்தை மனம் பெற வேண்டும் என்றால் எந்த கலை நமக்கு வழிகாட்டும்? வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ்க்கையின் முடிவு என்ன? 7 ஒருவன் 70 ஒருவன், சாவது எப்படி, சென்றது எவ்விடம், அறியும் வரைக்கும் நீ ஆண்டவனை நம்பு. கண்ணதாசனுடைய கவிதை. அப்போ அந்த முழுமையை அடைவதற்காகத்தான் மனித பிறப்பாக வந்தது. எப்படி கடலில் தோன்றிய நீர், பிரிந்த நீர் மீண்டும் கடலை அடைகின்ற வரைக்கும் அதன் பயணம் ஓயவில்லையோ, அதே போல இறைவனிலிருந்து எழுச்சி பெற்ற பயணம் தன்னை அறிந்து இன்புறுவதற்கு 6ஆம் அறிவாக வந்தது. இந்த மெய்யுணர் அறிவை பயன்படுத்தாமல் பொய் உடல் வாழ்க்கையை சாஸ்வதம் என்று நம்பினால் மனிதனாக பிறந்தும் வாழ்க்கை தோற்று போனது. அவன் வீணே பிறந்தவனாகிறான். அதனால் வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். எங்க முடியுது? இந்த மனசு குறுக்க பூந்து ஆசைகள் ஆசைகள் ஆசைகள்னு பிரசவித்துக் கொண்டே இருக்கிறதே, எங்க முடிவு என்றால் மனம் என்பதே அப்படித்தான். அது காமதேனு, இச்சை பசு, ஆசை பசு. ஆசைகளை உற்பத்தி செய்து கொண்டேதான் இருக்கும். அப்போ அந்த மனம் போகின்ற போக்கிலேயே போக வேண்டாம். மனம் இழுத்து போகின்ற ஆசைகளின் பின்னாலேயே போக வேண்டாம். அதை நிறுத்து, உள்நோக்கி திருப்பு. வெளியே போகின்ற மனதை உள்நோக்கி திருப்பு. தோன்றுகின்ற எண்ணங்களை பி அன் அப்சர்வர். இந்த மனசு போடுற வேஷம் பார், இது ஆட்டம் பார், இது கேட்கறதெல்லாம் பார், இதெல்லாம் இது எண்டுக்கு எத்தனை தின்னு தீர்த்தாச்சு. இது வரைக்கும் தின்ற சோறு கணக்கெடுத்தா சில டன்களே தேரும். இன்னும் ஹோட்டலுக்கு போன என்ன புதுசா இருக்குன்னு கேட்குது. எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையில தான் பேதமடா. நீ எந்த ஆசை அனுபவித்தாலும் எல்லாமே ஜீவகாந்தத்தின் தன்மாற்றமும் செலவுமே அன்றி வேறு இல்லை. என்னுடைய ஜீவாந்தத்தை செலவு செய்துதான் நான் சுகமாக உணர்கிறேன். இது வெளி ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நம்மில் நடக்கின்ற தன்மாற்றங்களே, புறத்தில் ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் சென்று பற்றும் பொறி நின்று பற்றும் பொறி என்று தொல்காப்பியத்தில் குறிப்பு கொடுத்தார். சென்று பற்றும் பொறி ஒன்னே ஒன்றுதான், நின்று பற்றும் பொறி 4. அதனை நின்று பற்றும் பொறி, சென்று பற்றும் பொறி. கண்ணு வெளியே பார்த்து ஒன்றை அது வேணும்னு கேட்கும். காதுல இசை விழுந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும். வாசனை மூக்கை அடைந்த பிறகுதான் வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லும். உணவு நாக்குக்குள்ள
மெல்லும் போதுதான் சுவை என்னன்னு சொல்லும். தோல் ஸ்பரிசம் தொடும்போதுதான் சுகம் என்ன சொல்லும். அப்ப இதெல்லாம் நின்று பற்றும் பொறி. கண்கள் தான் ஆபத்து. எல்லாத்தையும் பார்த்து 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 ஆசையில உற்பத்தி செய்வதற்கு காரணமே கண்கள் தான். அதனால பைபிள் அற்புதமான வசனம் ஒன்று உண்டு. நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள். மிக 2 வரி வசனம் தான், மிக ஆழமான வசனம். நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள். என்ன அர்த்தம்? பார்க்கறதுனால தான் ஆசை வருது. பார்க்கலன்னு ஆசை எங்க வரும்? ஆசை வந்ததுனால தானே பாவம் பிறந்தது. ஆசை கொண்ட நெஞ்சம் தனி வழி 2 இருக்கும். ஆசை ஒண்ணுதான். வாசல் 1 இருக்கும். ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். ஒன்று தர்மத்தின்படி அடைய முடியுமா? முடியவில்லை என்றால் எப்படியாவது அடைய முடியுமா? அப்ப ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் தர்மம் அதர்மம் 2 வழி இருக்கும். ஆனால் ஆசை பிறக்கின்ற இடம் ஆத்மா ஒண்ணுதான். இப்படி இந்த ஆசைகளை ஆராய்ந்து பார்த்து முறைப்படுத்துவது, இது போதும், இது இந்த அளவுக்கு போதும், இன்னென்ன வசதிகள் போதும் என்று தன்னுடைய அறிவை கொண்டு சிந்தித்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு தேவைகளை முறைப்படுத்தி கொண்டால் அது கற்பகம். கற்பு கூட்டல் அகம். அகம் பிரம்மாஸ்மி. அப்போ அகம் என்ற நம்முடைய ஜீவாத்மா, அதில் இருக்கின்ற தன்வினை முன்வினை பதிவுகள், அதில் இருக்கின்ற ஆசா பாசங்கள், ஆணவம், கண்மம், மாயை, இவற்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இது போதும் என்ற கற்பு, உறுதித்தன்மை. கற்பு என்பது பொதுவாக ஆண் பெண் நட்புக்கு சொல்லப்பட்டாலும் தத்துவத்திலே அதுவும் ஒரு வகை ஆசைதானே. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அது ஒரு வகைதான். அதனால் இதை முறைப்படுத்தி இது போதும் என்ற உறுதியான, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறத்தோடு தன்னை இணைத்து கொண்ட, பிணைத்து கொண்ட மன உறுதிக்கு கற்பகம். அப்போ ஆசைகளின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்த மனம் 100 கிடைத்தால் 1000 கேட்கும், 1000 கிடைத்தால் அதை விட கேட்கும். ஆசை எங்கே முடிந்தது கண்ணே? ஆண்டவன் கூட ஆசையின் பின்னே. அப்படி ஓடிக்கொண்டிருந்த மனம் இப்போ இவ்வளவு போதும் நிக்குது பாருங்க. அந்த பக்குவம் கற்பகம். மனம் என்ற நிலையில இருந்து அறிவு என்ற நிலை நோக்கி உயர்ந்த நிலை, நடுநிலை கற்பகம். இதுலயும் உயர்ந்து இன்னும் போகிறோம். சிந்தாமணி, சிந்தை உள்மணி சிந்தாமணி. இப்ப சிந்தை என்பது என்ன? சிந்தை உள்மணி. சிந்தனை சொல்றோம். எது சிந்தனை செய்கிறது? மூளை. சிந்தை இல்லை என்றால் சிந்தனை எங்க? ஒரு கருத்தை மூளைக்கு அனுப்பினால்தான் அதை பத்தி யோசிக்கும், சிந்திக்கும். அந்த கருத்தை மூளை எட்டவில்லை என்றால் சிந்தனைக்கு எங்க கருத்துங்க? இல்லையே. அப்ப சிந்தை என்ற நம்முடைய கருமையம் ஜீவாத்மா, அங்க இருந்து வருகின்ற ஒரு பதிவு, அது மூளையில மோதி எண்ணமாக மாறி அதை பற்றி சிந்திக்கின்ற போது சிந்தனை. இப்ப சிந்தை உள்மணி. அந்த சிந்தனை எங்கே நடக்கிறது? மூளையில. அதுவும் மேல் மூளை. அங்க என்ன இருக்கிறது? பீனில் கிளாண்ட் என்ற
1000 இதழ் தாமரை, சஹஸ்ரதார், பிரம்மரந்தர், கேட்வே டு காட், இறைவனை அறியக்கூடிய நுழைவாயில், துரியம். அப்போ சிந்தை உள் மணி, நம்முடைய சிந்தை என்ற ஜீவாத்மாவுக்குள்ளேயே மையம் கொண்டிருப்பது எது? சுத்தவெளியின் பின்னப்பட்ட அறிவு. தூய்மை பொருளாக எதிலேயும் தன்னை பந்தித்து கொள்ளாத, கலங்கப்படுத்தி கொள்ளாத ஒரு தூய்மையான ஆற்றல். இதைத்தான் பகவத்கீதையில அத்துணை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா, ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன் முடியாது? உன்னில் இருந்து பிறந்தது தானே, இப்ப ஏன் கட்டுப்படுத்த முடியாது என்றால், இப்போ காற்றுக்கு என்ன வாசனை? காற்று அடிக்குது. எங்கிருந்து அடிக்குது தெரியாது. சரி, காற்று அடிக்கிறது. காற்று வருகின்ற வழியிலே ஒரு மல்லிகை தோட்டம். தோட்டத்துக்கு இந்த பக்கம் நாம் இருக்கிறோம். இப்ப இந்த காற்று அந்த மல்லிகை மனத்தை சுமந்து கொண்டு வருகிறது இல்லையா? இப்ப என்ன சொல்றோம்? என்ன அருமையான மல்லிப்பூ வாசனை. தோட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற போது ஒன்றுமில்லை. இதே போலத்தான் நம்முடைய கருமையம் என்ற ஜீவாத்மா, மையப்புள்ளி சுத்தவெளி, அவருடைய அறிவு, அது அங்கிருந்து 1 to 40 சைக்கிள்ஸ் அலை வேகம் அப்படியே மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. இடையிலே ஆணவம், கண்மம், மாயை, இது ஒரு தோட்டம். இதுல கலந்து வருகின்ற போது அந்த காற்று இந்த பக்கம் என்ன காட்டுதுங்க? மூன்றையும் காட்டும். ஆணவம், கண்மம், மாயை, மூன்றையும் காட்டும். அதனால் அங்க காற்றிலே களங்கம் இல்லை. ஆத்மாவிலே மையம் கொண்டிருக்கின்ற சுத்த வெளியிலே களங்கம் கிடையாது, அறிவிலே களங்கம் கிடையாது. அது பயணிக்கின்ற வழியிலே 14 அலைச்சொல் தொடுகின்ற போது அந்த தோட்டத்திலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை, அது அசிங்கமான நாற்றத்தை வீசுகிறது. கடந்து விட்டார். அதனால் இந்த கலங்கங்கள் திரும்பி அங்க மையத்துக்கு போக முடியாது, வெளியே தான் போகும். காற்றாவது திரும்பி திசை மாறி அடிக்கும். கருமையத்திலிருந்து வருகின்ற அலைகள் திசை மாற முடியுமா? இல்லை. அதனால் சிந்தை உள் மணி. மணி என்றால் மணி மணியா இருக்கு சொல்றோம் இல்லையா? அப்ப பக்குவப்பட்டது. அழகா எழுதுனா மணி மணியா முத்து முத்து எழுதிருக்கிறப்பா, அழகிய வடிவம். அப்ப மணி என்பது அழகு, உயர்வு, சிறப்பு, எல்லாத்துக்கும். இப்படி சிந்தை உள் மணி இறைவனாகவே முழு அறிவாகவே அந்த அறிவின் நிலையில நின்று வாழ்க்கையை பற்றற்று நடத்துகின்ற பக்குவம், அது சிந்தாமணி. அப்போ புறமனம், ஆசைகளை உற்பத்தி செய்கின்ற புறமனம் காமதேனு. சிந்தித்து பார்த்து முறைப்படுத்துக இது மட்டுமே என்று தர்மத்தை பற்றி நிற்கின்ற மனதின் உயர்வு நடுமனம் கற்பகம். இன்னும் உயர்ந்து அறிவாகவே நின்று இந்த வாழ்க்கையை ஒரு சாட்சி பாவனையாக நடத்துகின்ற போது அது அடிமனம், சிந்தையுள் மணி, சிந்தாமணி. இப்படி அறிவின் 3 நிலை, காமதேனு என்பதும் கற்பகம் சிந்தாமணியும் நாம விளக்கம் காணில் நமது அறிவின் 3 நிலை. அப்போ நாம விளக்கம் என்றால் இந்த சொற்களின் உட்பொருள் என்ன? எங்க ஒரு பாசம் இருக்குது, அங்க போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கலாம் என்றால் இது பொய்யான விளக்கம்.
உண்மை அல்ல. அப்போ உண்மையிலேயே அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று ஆய்ந்து பார்த்தோம் என்றால், நாம விளக்கம் காணில் நமது அறிவின் 3 நிலைகள்: புறமனம், நடுமனம், அடிமனம். காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்ற 3 நிலைகள். வாழ்க்கமுடன் இந்த கவியோடு நேரமானத காரணத்தினால் இன்றைக்கு சிந்தனை நிறைவு செய்கின்றோம். செவிமடு தலைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை உரை. 2 கவிதைகள், ஒரு பெரிய கவிதை, 2 வரி கவிதை. இந்த 2க்கும் ஒரு ஆழமான விளக்கங்களை தந்திருக்கின்றீர்கள். சற்று இலகுவான கவிதைகள் தான் இருந்தாலும் சிறப்பாக அமைந்தது ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், கருத்துக்களை பெருமாற விரும்புவார்கள், கைகளை உயர்த்தி கேட்கலாம். கேள்விகள் இல்லையா? இலக்கம் கேள்வி வரவில்லை ஐயா. சரி, கேள்வியில நேற்று நிறைவு செய்து கொள்ளுங்க ஐயா. நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் ஞானக்களஞ்சிய கவிதை தொகுப்பிலே அறிவு என்ற தலைப்பிலான 2 கவிதைகளை இன்று பார்த்தோம். இந்த 2 கவிதைகளுக்கான சிறப்பான விளக்கத்தை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.